இந்த கள்ள போட்ல இல்லை எங்கே போறீங்க? பூரானே அந்த ட்ரோன் ஸ்பீடு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. ஸ்பீட் மீட்டர்ல ஓகே வெயிட் தான் வருது. ஐயோ இப்போ சூடு கூட வந்தால நாங்கள் துபாயிலேருந்து வந்ததால வந்து சூடு எங்களுக்கு தெரியல பெருசா. அந்த கிராம மக்களுக்கு இது ஒரு உழைப்பு. இதையும் செய்து விட்டுட்டீங்கன்னா உழைப்பு இருக்காது. வந்தா பண்ணி விட்டு பார்த்துட்டு போவாங்க. குளத்துக்கு நடுவில் வந்து இப்படி கிணறுகள், அதுவும் சுடு தண்ணி கிணறுகள் வந்து இறைச்சிருக்கு. அதே போல் மன உளைச்சல்லே இருந்தேன். வெல்கம் பேக் டு another வீடியோ vlog. நீங்கள் பார்த்து கொண்டு இப்போ ஏஜே vlogs. நான் உங்களோட அர்ஷா ஜல்லில் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலன்னூர் டிஸ்ட்ரிக்டில் மகாவலி தென்னன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பண்ணையில் தான் நிற்கிறேன். 2 நாள் ஆகிடுச்சு. இங்கே வந்து 2 நாளாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். கட்டாயம் அந்த வீடியோ வந்து எல்லோரும் மறக்காமல் பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ எங்கே போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து 38 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சுடு தண்ணி கிணறு, ஒன்று இல்லை நிறைய சுடு தண்ணி கிணறுகள் இருக்காம். அது வந்து இந்த செவனப்பிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்துக்கு இங்கேருந்து போகிறோம். 38 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அப்படின்டா இந்த இடத்துல விடை கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு பார்ப்போம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி. போகிற வழியில் என்னவாலும் சுவாரஸ்யமான விடயங்கள் என்னவாலும் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் நான் வந்து காட்டுறேன். இதுதான் நாங்கள் இருந்த இந்த பண்ணை வீடு. இந்த சுற்றி வரவே பண்ணை இருந்துச்சு. இங்கே இருந்தால் போகிறோம். இப்போ மாமா வந்து எங்களுக்கு பிளெயின் டீ ஊற்றி தந்திக்கிறார் காலையிலேயே. அதையும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். இதுதான் செவனப்பட்டி ஜங்ஷன். அவன்ட்டு போனோம்னு சொன்னால் அங்கே இருக்குது பொறாநறுவை, கதிர்வேலை, அதே போல் தமுல்ல ஹபர்னா போகிற சைடு. இந்த சைடு போனோம்னு சொன்னால் பெட்டிக்லோ, அதே போல் இங்கிட்டு நாங்கள் வந்த சைடு இந்த சைட்லேயும் தான். இந்த செவனப்பட்டி ஜங்ஷன்லேருந்து இதுக்கு 8 கிலோமீட்டர் தூரத்தில் போகணும். அவங்களுக்கு ஈஸியாக காணக்கூடிய மாதிரிக்கு இந்த சைடில் ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்குது. அதே போல் இந்த இடத்துல ரயில்வே க்ராசிங் ஒன்று இருக்குது. ஈஸியான முறையில், அதாவது சாணக்குடி டவுன்லேருந்து இதுக்கு போகிற ரோட். அதாவது நீங்கள் அந்த சைட்லேருந்து வரீங்கன்னு சொன்னால் வலது சைடு, பெட்டிக்குலர் சைட்லேருந்து வரீங்கன்னு சொன்னால் இதே சைட்லேருந்து தான் இந்த ஜங்ஷனுக்கு இதிலேருந்து 8 கிலோமீட்டர் தூரம் போகணும் உள்ளுக்கு. ஐயா உணவத்துற தீன தென கொதித்தனது போட்டு கால தீனே அது. தேங்க்யூ. அது நாங்கள் சரியாக கூகுள் மேப்ஸில் வந்து வேறு மாதிரி இருக்கிறதால ஊர் மக்கள்கிட்ட கேட்டு தான் போகிறோம். அதனால் போயிட்டு பார்ப்போம். பழனி பாறை உள்ளுக்கு போட சொன்னார். ஒன்றாவது இருக்கிறதுல போட. இலங்கையில் வந்து 4க்கும் மேற்பட்ட சுடு தண்ணீர் கிணறுகள் இருக்குது, ஊற்று கிணறுகள் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச மட்டும் கன்னியா வெந்நீர் ஊற்று, அதே போல் மகாவயா வெந்நீர் ஊற்று, அதே போல் ஹம்பந்தொட்டல் ஒன்று இருக்காம். அதே போல் இந்த இடத்துல செவனப்பிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல குளத்துக்கு நடுவில் காணக்கூடிய இந்த ஒரு தீவுலேயும் இந்த சுடு தண்ணி கிணறு இருக்குது. நான் வந்து கன்னியா நீர் ஊற்றுக்கு போயிருக்கேன். இப்போ தான் இந்த இதுக்கு வந்திருக்கேன். மகாவயாவுக்கு போனதில்லை. கட்டாயம் அதையும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல இருந்து இந்த போட்டில் தான் நாங்கள் போகணும். அந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அதான் சுடு தண்ணி கிணறு இருக்கிற இடம். இந்த ஒரு ஏற போகிறோம் போட்டுக்கு. ப்ரோ ஏறி ஒரு சைடு பாலமாக்கிட்டாரு. 100 கிலோ 150 கிலோ 40 கிலோ. இந்த சைடு ஃபுல்லாக ஒரு 100 கிலோ எடுத்துக்கொள்ளலாம். அந்த சைடு 150 இருக்கும். 400 கிலோ. எஸ் ஆஃப் கோர்ஸ் கவர்மெண்டால் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்டால் கொடுத்துருக்கீங்களா? 5 போட் கொடுத்துருக்காங்க. පාක්නේද 4ක්ද 5ක්ද? මොකද්ද? ගවර්න්මන්ට් වලින් දීලා තියෙන බෝට් තු. ඒවද? මේකේ තව තියෙන්නේ 2යි. නංගි නම මොනවද? නංගි දුවද ඔයාගේ? ඔව් මේ මගේ දුව. වයස කීයද? යාත් දැන් 8යි. 8යි නේ. ඉස්කෝලේ අද ඉස්කෝලේ නෑ නේ. නිවාඩු. නිවාඩු දවසට පොඩ්ඩක් යනවා මාත්. එහෙම. நாளைக்கு தான் ஆஸ்திரேலியா போய் கொண்டிருக்கோம். நாளைக்கு போகணும். அதான் இப்போ இந்த கள்ள போட்டில் இதில் எங்கே போறீங்க? ஃப்ளைட்டில் போகலாது போட்டில் போ. මේක හෙදුවේ කවුද අයියා ඒ කාලේ මේ? ඒ කාලේ කියන්නේ ඉස්සර හිටපු එක්කෙනෙක් තමයි මේක වැඩි වේලිලා තියෙන වැව. එතකොට තමයි අර බුබුලු දාලා ඇවිදින්. ඔව්. ඒකල් හොයාගෙන ඊට බැරල් වලින් දැම්මා. බැරල් වලින් දැම්මට පස්සේ යට වෙනවා. යට වුණාට පස්සේ මේ ආයෙ සිමෙන්තියෙන් හදලා තියෙන්නේ.
සිමන්ති හදලා අවුරුදු 40ක්. සෝ ඒ ගාන 20ක් වගේ සිමෙන්ති වලින් නැත්තම් බැරල් දාලා තිබ්බ වටේ. ගමේ කෙනෙක් හොයලා තින්නේ මේක. ගමේ කෙනෙක් හොයලා. ඕක රිපෙයාර් කරනවා කාලෙන් කාලෙට. පුපුරනවනේ. එතකොට මේ ரிப்பேர் කරලා හදනවා. ஓகே நாங்கள் வந்து இப்போ வந்துட்டோம் கரைக்கு சின்ன ஒரு தூரம் வந்துட்டோம். அந்த இடத்துலேருந்து இப்படியே வந்திருக்கோம் பாருங்க. வந்து இதில் வந்து படி ஒன்று மாதிரி வச்சுருக்காங்க. இப்படி சுற்றி போயிட்டு தான் அந்த இடத்துக்கு வரணும். அந்த இடத்துல தான் அந்த கிணறுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் வந்து இப்போ ஃபுல்லாகவே நடந்து போய்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஃபுல்லாக சுற்றி வந்து தான் இந்த இடத்துக்கு வரணுமா. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இந்த இடத்துல காணப்படுது. இந்த இடமா ரொம்ப அழகான இடமானு பாருங்கள். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஜெசி ப்ரோ, முன்சி ப்ரோலாம் டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஓ, நிறைய கிணறுகள் இருக்குது இந்த இடத்துல. අය මේවා දාලා තියෙන්නේ මොනවද මේ ඔෆ් වෙලා ගියොත් ඕප්ලන් නාන්නද නාන්ද ඔවා සීතල ஓ, இது பபிள்ஸ் வருது பாருங்க. தண்ணி ඔෆ් ஆகுது பாருங்க அந்த இடத்துல. මේකෙන් තමයි මේ දෙක. ஓகே, இப்போ இந்த சுடு தண்ணி கிணத்துக்கிட்ட வந்துட்டோம். வச்சு பார்ப்போம் கையை சுடுவதான்னு சொல்லி. ஆனால் இங்கிருந்து பார்க்கக்குள்ள அந்த உள்ளுக்கு இருந்து பபிள்ஸ் வந்து கொண்டே இருக்குது. கன்னியால எல்லாம் கண்டு இருந்தோம். இது வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது. சுடுது. இதில் குளிக்கலாம்னு கூட சொல்லியிருந்தார். நிறைய கிணறு இருக்குது, ஆனால் எல்லாம் ஒன்றான்னு சொல்ல தெரியாது. இந்த ஓஃப்லாகி போகிற தண்ணி தான் இந்த ரெண்டு கிணறுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஆனால் நல்லா ஒரு சூடொன்று இருக்குது இல்லை. இந்த டபுள் எல்லாம் கேட்பாங்களே ஹோட்டலுக்கெல்லாம் போனால், அவங்களாம் இன்றைக்கி வரலாம் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. ஆனால் கீழே இருந்து வருது. இது எவ்வளோ ஆழம் இருக்குன்னு சொல்ல தெரியும். ஆனால் புதினமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து குளத்துக்கு நடுவில் ஒரு தீவு மாதிரி இருந்து அந்த தீவில் இருந்து தான் இந்த சுடு தண்ணி கிணறு வருது. அப்போ சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே குளம் தான் இருக்குது. குளத்துக்கு நடுவில் தான் இருக்குது. அது எப்படி சொல்கிறது, குளம் தண்ணியெல்லாம் வந்து கூலாக இருக்கும். ஒரு நடுவில் இருக்கிற இந்த சுடு தண்ணி கிணறு வந்து ஒரு புதினமாக என்ன சொல்கிறது, அதிசயமான ஒரு விடயம் ஒன்று தான். இதையும் தொட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து டபுளாக இருக்கும். கூல் தண்ணியும் சுடு தண்ணியும் கலந்து பார்க்கக்குள்ள ரொம்ப க்ளீன் ஆகிக்குது. பார்ப்போம். ஓகே, இது வந்து அந்த டபுள் இதில் தான் இருக்குது. ஆனால் இதுவில் மீன்கள் உயிர் வாழ்வான்னு சொல்லி எனக்கு தெரியாது. உங்களுக்கு யாருனாலும் தெரிஞ்சிருந்தால் காட்டாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா அந்த சைடும் போய்ட்டு பார்ப்போம். மூன்றாவது கிணறுக்கு வந்துக்கிறேன். இந்த ரெண்டு கிணறு இருக்குது. இதுலேயும் சூட்டை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதையும் சுற்றி வர ஃபுல்லாக பாசி பிடிச்சி இருக்குது. அதே போல் உள்ளுக்கு இருந்து அந்த பறக்கொலை அந்த அண்ணன் சொன்ன மாதிரி இந்த பெரல் இருந்து தான் வருது. ஐயோ, இப்போ அந்த சூடு கூட. இந்த சுடுதண்ணிலையும் பாசி பிடிக்குது. அதான் சுடு தண்ணிலையும் பாசி பிடிக்குது. அதுதான் பெரிய இது வந்து. பாசி தான். ஆனால் இது கொஞ்சம் ஹெவியாக சுடுது. அப்போ நாங்கள் பார்த்ததில் 3 கிணறுல 2 கிணறு வந்து நல்லா சூடு. இன்னும் 2 கிணறு அந்த தொங்கல் இருக்குது. அதையும் போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ அதை பார்த்துட்டோம் அந்த கிணறை. இப்போ இந்த கிணறுக்கு வந்துக்கிறோம். இந்த கிணறு வந்து சிதைவு அடைந்த நிலையில் காணப்படுது. ஆனால் இது இன்னும் சரியாக வந்து திருத்தி அமைச்சு இல்லைன்ற சொல்லலாம். பாருங்கள், உள்ளுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு விளங்குதா இருக்கும். பாசி மாதிரி விளங்குது. தொட்டு பார்ப்போமே. இது வந்து லைட் சூடு ஒன்று இருக்குது இதுக்கு. ஆனால் அந்தளவு ஒரு இது ஒன்று இல்லை. சுற்றி வர பாசியெல்லாம் பிடிச்சி காணப்படுது. சிதைவடைந்த நிலையில் தான் இது காணப்படுது. அப்படியே அடுத்ததுக்கு போகும். இந்த எட்ஜ்லேயும் வந்து 2 இருக்குது. முன்சி ப்ரோ எல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்களா ப்ரோ? அந்த ட்ரோன் ஸ்பீடு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள். ஸ்பீட் மீட்டரில். ஓகே, வெயிட் வரேன். நீங்களும் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்களா? நாங்கள் பார்த்து முடிச்சோம். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்? நாங்கள் துபாயிலேருந்து வந்ததால் வந்து சூடு எங்களுக்கு தெரியல பெருசாக. இந்த ஹோட்டலுக்கெல்லாம் போனால் டபுள் தண்ணி கேட்பாங்க. அவங்களாம் இங்கே வரலாம் வேணா? அவங்களும் வரலாம். டபுள் தண்ணியா? டபுள் கேட்பாங்க. அப் கண்ட்ரியில் டபுள் கேட்பாங்க. ஊற்றி தருவாங்க. அதே ஹீட்டில் இருக்குது. ஓகே, அவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க. நான் தான் லேட் ஆகிறதுல கில்லாடினால இந்த தொங்கல் இருக்கிற 2ஐயும் பார்க்க போகிறேன். இப்போ வந்து 6வது கிணறுக்கு வந்துருக்கோம். இன்றைக்கி கிட்டவே 2 கிணறு இருக்குது. இதுக்கும் அந்த தீவில் கடைசியாக தொங்கல் இருக்கிற 2 கிணறு தான். இதையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இது தொட்டதுக்கு கொஞ்சம் கஷ்டம். தண்ணீர் உள்ளுக்கே இருக்குது. இறங்கி பாயல. இறங்கி தான் பாயணும். இது அவ்வளோ சூடு ஒன்றும் இல்லை. இது சும்மா தான் இருக்குது, பச்சை தண்ணி மாதிரி. அதையும் பிடிச்சி பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி தான்.
எட்டி தான் பாயணும் போல. இதுவும் அவ்வளோ சூடு இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 கிணறுல 3 கிணறு தான் சரியான மாதிரி சூடாக இருக்குது. மற்ற 2 கிணறு தான் சரியான சூடாக இருக்குது. ஒரு கிணறு வந்து ஹாஃப் நார்மலாக இருக்குது. மீதி இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பிளான் பண்ணி செஞ்சுருப்பாங்க. அதாவது ஒரு 7 கன்னியா நீர் விட்டு மாதிரி மகாயோவில் வைக்கிற மாதிரி இதே வந்து அந்த 7 சிஸ்டத்துக்காக செஞ்சுருப்பாங்க. 3 தான் இருக்குது. கட்டாயம் வாரவங்க புலனோர சைடுக்கு வாரவங்க மறைந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம் ஒன்று தான். கட்டாயம் வாங்க. செவனப்பிட்டி, அதாவது செவனப்பிட்டி ஜங்ஷன்லேருந்து 6 கிலோமீட்டர் தூரம் தான் இது காணப்படுது. இந்த ஊர் ஆக்கள்கிட்டையும் உங்களுக்கு கேட்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல் ஒரு போட்டோனில் வந்து நடுத்தீவுக்கு தான் வரணும். உங்களுக்கு போட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் நல்லாட நம்பரை வந்து நான் கீழே போட்டேன். அவரோட கான்டாக்ட் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் அவர் வந்து இந்த என்ன சொல்கிற போட் சஃபாரி மாதிரி இந்த குளத்தை வந்து ஃபுல்லாகவே சுட்டி காட்டுவார். அதே போல் இப்போ வந்து முன்சிப் ப்ரோ வந்து இந்த அழகான இடத்த வந்து ட்ரோன் ஷாட் எடுத்து கொண்டிருக்கிறாரு. இப்போ ட்ரோன் ஷாட்டையும் பார்த்துட்டு வரோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அங்கேருந்து தான் வந்தோம். இது எப்படி ஒரு அதிசயமான வீடியோன்னு சொல்லி பாருங்கள். குளத்துக்கு நடுவில் வந்து இப்படி கிணறுகள், அதுவும் சுடு தண்ணி கிணறுகள் வந்து அதிசயம் தானே. அந்த சுடு தண்ணி கிணறு எல்லாம் பார்த்துட்டு இப்போ அப்படியே போகிறோம். இந்த இடத்துல இருந்து திருப்பி எங்கே போகிறோன்னு பிளான் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்னவாலும் போகிற வழியில் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் காட்டுறேன். ஏன்னா நானும் வீட்டுக்கு போகணும். ஜெசி ப்ரோவும் அப்படியே பவுனியா போகிறாரு. அபர்ணா போவாங்க டீம். 2 பேரும் ஒன்றா தான் போகிறோம். போயிட்டு பார்ப்போம் என்னென்ன காட்ட இயலுமோ அது உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியான வெயிலாக இருக்குது இந்த இடம். டைமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 மணி இருக்குது. எங்களை கூப்பிட்டு வந்த அந்த அண்ணா வந்து ஒரு மீட்டிங்க்கு போகணும்னு சொன்னார். எங்களை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னார். ஆனால் நான் சொன்னோம் 5 நிமிஷம் டைம் தாங்கன்னு சொல்லி சுமார் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துட்டோம். அவர் வந்து அப்படியே வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். எங்களுக்கு நல்ல ஒரு அண்ணா வந்து தான் பார்ப்போம். இன்னைக்கு டிக்கெட் கவுண்டர் ஒருத்தர் சன்கிளாஸ் அடிச்சு சட்டப்படியாக இருக்கார். இதில் ஜெசி ப்ரோ ஏறாரு. இங்கேருந்து அங்கே தான் போகணும். ஜெசி வந்து அரவாசி செத்துட்டார். அந்த இந்த வெயில அவரோட ஆவி இருந்துச்சு. இந்த வெயில இது வந்துட்டு அவனோட ட்ரிக்ஸ் தானே ப்ரோ. இதுல ஒரு வருமானம் தானே. கிராம மக்களுக்கு இது ஒரு உழைப்பு. இதையும் செய்து விட்டுட்டீங்கன்னா உழைப்பு இருக்காது. வந்தால் பண்ணி விட்டு பார்த்துட்டு போவாங்க. 7 பேர் சின்ன சின்ன உழைப்பு. ஒரு நாளைக்கு ஒரு 2000-3000 கோடி உழைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் வரணுமே பார்க்கறதுக்கு. வராங்க. சனி ஞாயிறுல வரலாம். மேபி குளிச்சு சமைச்சு சாப்பிட்டு போகிறதுக்கோ அதான். மிகாயா உயலாம கண்ட புள்ள வந்த நல்லா சமைச்சு சாப்பிடலாம். நான் வந்து சேர்ந்துட்டோம். ஓகே, இந்த இடங்கள்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா
தங்கச்சி கண்டு அப்படியா அப்படியே நாங்கள் பயணத்தை வந்து இந்த இடத்துல முடிச்சு கொண்டோம். அவன் அப்பாவும் மகளும் தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க. எங்கள்கிட்ட கையில் வந்து மாற்றின சொல்லியிருக்கல கொடுக்குறதுக்கு, அதில் இருந்த அளவு போட்டு கொடுத்துருந்தோம். ஒரு நல்ல ஜேர்னி கொண்டு தான் கட்டாயம் நீங்களும் வந்து பாருங்கள். இந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒரு பர்சன் வந்து 100 ரூபா தான் போட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அது வேர்த் தான். நாங்கள் வரங்காட்டியும் அவர் இருந்தார் நிறைய நேரம். இந்த கம்பிகளெல்லாம் பார்த்து நினச்சேன் இந்த இடத்துல பாலம் வந்து பிரிட்ஜ் மாதிரி கட்டிடுவாங்கன்னு சொல்லி. ஆனால் அப்படி செய்ய மாட்டாங்க போல். ஏன்டா இந்த ஊர் மக்கள் இந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொல்கிறது, இந்த தொழிலை நம்பி தான் இருப்பாங்க. அந்த போர்டை ஒட்டி ஒரு வருமானம் வரக்கூடிய மாதிரிக்கு இப்போ நாங்கள் போன ஐயாவும் அதே மாதிரி தான். அதனால் அப்படி ஒரு விடயம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் காலப்போக்கில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த இடத்துல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறாங்க. குளமெல்லாம் வந்து ஆழ்ந்து இந்த பெக்கோவெல்லாம் வந்து இருக்குது. இந்த சைடை வந்து டெவலப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். டூரிசம் வார சைடாக இதை வந்து டெவலப் பண்ணுவாங்க போல். பார்ப்போம் பிற்காலத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஓகே, நான் வந்து ஃபுல்லாக வீடியோ காட்டியிருந்தேன். நான் இது என்ன குளம்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லலை. இது வந்து செவனப்பிட்டியில் வந்து நெலும்பெவன்னு சொல்லக்கூடிய ஒரு லேக் ஒன்று தான், பெரிய லேக். இந்த ஏரியாவில் நிறையவே குளங்கள் எல்லாம் இருக்குது. கரெக்டாக வாரவங்க இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் வந்து செவனப்பிட்டிய அந்த சுடு தண்ணி கிணறை பார்த்துட்டு அப்படியே வந்தோம். வார வழியில் முன்சிபல் வந்து அவங்க வீட்டில் வந்து லஞ்சை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அங்கே போகிறதுக்கு வந்தோம். இது கொஞ்சம் டைர்டாக இருந்துச்சு. அதனால் முன்சிபல் வந்து ஒரு சொப்பனை ரெக்கமெண்ட் பண்ணார். அந்த இடத்துல ஃப்ரூட் சலாட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாரு. அதாவது ஸ்ரீலங்காலே பெஸ்ட்னு சொன்னார். சாப்பிட்டு பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைடில் ஜெசி ப்ரோவும் அதே போல் முன்சிப் ப்ரோவும் எங்களோட நிவாஸ் ப்ரோவும் மீக்கிறாரு. ஜெசி ப்ரோ எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி? நீங்களும் நிறைய இடங்களில் ஃப்ரூட் சலாட் சாப்பிட்டு இருப்பீங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? சாப்பிட்டது இல்லையா? ஃப்ரூட் சலாட் சாப்பிட்டது இல்லையா? பழங்கள் வளர்ந்ததானே, ஆனால் அந்த க்ரீம் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இதுதான் அந்த ஃப்ரூட் சலாட். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் வந்து இப்போ முன்சிபலோட வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அதனால் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து லஞ்சை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. என்ன ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்காங்க சொல்லி பார்ப்போம். ரொம்ப ஆசைப்பட்டு வந்தார் ஜெசி ப்ரோ. போயிட்டு பார்ப்போம் உள்ளுக்கு அப்படி என்ன அவங்க ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி. இப்போ இதில் என்னென்ன கறி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி இருக்குது. அதே போல் இது வந்து என்ன ப்ரோ? பாலம் பருப்பு. இது வந்து வெண்டிக்காய். இது வந்து வல்லாரை கொத்துக்கொலை. அது வந்து என்ன ப்ரோ? இறாலிசோ. இவங்க தான் எங்களை கவனிக்கிறாங்க இந்த 2 பேரும். மாசு ப்ரோ வைக்கிறாரு, முன்சிப் வைக்கிறாரு, ஜெசி ப்ரோ வேட்டைக்கு கிளம்பிட்டாரு. ஓகே, அப்படின்னா நான் முன்சிப்ட வீட்டில் இருந்து அப்படியே வந்துட்டோம். மழை இருட்டாயிருந்துச்சு. இப்போ வந்து எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹபர்னலை. இப்போ ஹபர்னல்ல இருந்து ஜெசி ப்ரோ வந்து அப்படியே வவுனியாவுக்கு போகிறாரு. நான் இந்த சைடில் தமிழ்ல சைடால் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன். 2 நாளாக வந்து ஜெசி ப்ரோவோட ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருந்தேன். 3 நாளாக ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருந்தேன். நான் நிறைய நாள் வ்ளாக்ஸே போடலை. ஏன்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிற மன உளைச்சல்லே இருந்தேன். சேனல் வந்து க்ரோ ஆகுது இல்லை, என்னென்ன நிறைய மிஸ்டேக் இருந்துச்சு. வந்து நான் ஜெசி ப்ரோ கிட்ட கேட்டு ஜெசி ப்ரோ நிறைய அட்வைஸ் தந்தார். அடுத்த வார காணொலியில் கட்டாயம் அந்த மாற்றங்களை நீங்களும் பார்ப்பீங்க. அதே போல் ஜெசி ப்ரோவும் பார்த்துட்டு என்னவாலும் குறை நிறைய இருந்தால் கட்டாயம் அடுத்த வீடியோஸ் சொல்லுவார். அப்போ ஜெசி ப்ரோ மிக்க நன்றி. உங்களோட நிறைய பயணங்கள் வளருங்கள். வாழ விடு என்ன நீங்கள் வளரணும். அதை பார்த்து நாங்களும் சந்தோஷப்படுறோம். நாங்களும் வளரணும். நீங்களை பார்த்து மற்ற அதே போல் நான் அடிக்கடி சொல்கிறது தான், நான் ஜெசி ப்ரோவை பார்த்து தான் மோட்டோ விலாகிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் மோட்டோ விலாகும் பெரிய சம்பவம்னு நடந்துச்சு. அது நான் பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு என்னான்னு சொல்லி. அதே போல் நான் என்னவாலும் ஒரு ட்ரிப் பண்ணி போகிறேன்னு சொன்னால் கட்டாயம் ஜெசி ப்ரோவுக்கு சொல்லுவேன். அவர் வந்து கணக்காக இது மாதிரி டைமில் வந்து ஜாயின் ஆகினார். நிறைய அட்வைஸ் நான் ஒவ்வொன்றா மாற்றிக்கொள்ளணும். கட்டாயம் அடுத்த வீடியோவில் வேறு பார்ப்பீங்க. அப்படின்னு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறேன். கட்டாயம் அதை நீங்கள் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னென்ன திருத்த வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிச்சா வேறு அதை திருத்தக்கூடிய. அதுபோல் ஜெசி ப்ரோட சேனலை யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.